இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் அடிப்படை பிரச்சினைக்கு முழுமையான பதில். அன்பிற்கினிய கிறிஸ்துவுக்குள் உள்ள சகோதர சகோதரிகளே, உலகத்தின் நிலையை ஆழமாக பார்க்கும்போது மனிதகுலத்தின் மிகப்பெரிய பிரச்சினை அரசியல் நிலையின்மை, பொருளாதார சிரமங்கள், நோய்கள் அல்லது உடைந்த உறவுகள் மட்டுமல்ல என்பதை நாம் அறிகிறோம். இவை வெளிப்படையாகத் தெரியும் அறிகுறிகள் மட்டுமே. மனிதனின் உண்மையான அடிப்படை பிரச்சினை தேவனிடமிருந்து பிரிந்திருப்பதே ஆகும். ஆரம்பத்திலிருந்தே தேவன் மனிதனை தமது சாயலில் படைத்தார். அவருடன் ஐக்கியத்தில் வாழவும், அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் இருக்கவும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவும். ஆதியாகமம் 1:27 இவ்வாறு கூறுகிறது: தேவன் தம்முடைய சாயலிலே மனுஷனை சிருஷ்டித்தார். மனிதன் தேவனை ஆராதிக்கவும், அவருடைய அன்பைப் பெறவும், அவரை மகிமைப்படுத்தவும் படைக்கப்பட்டான். மீன்கள் நீரில் வாழ படைக்கப்பட்டது போலவும், பறவைகள் ஆகாயத்தில் பறக்க படைக்கப்பட்டது போலவும், மனிதன் தேவனுடைய சந்நிதியில் வாழும்படி படைக்கப்பட்டான். தேவன் இல்லாமல் மனிதன் தனது அடையாளத்தையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் உண்மையான சமாதானத்தையும் இழக்கிறான். 1. அடிப்படை பிரச்சினை. தேவனிடமிருந்து பிரிவு. சாத்தான் மனிதனை ஏமாற்றி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்தான். பாவத்தின் மூலம் மனிதன் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து படைத்தவரிடமிருந்து பிரிந்தான். ரோமர் 3:23. எல்லாரும் பாவஞ்செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போயிருக்கிறார்கள். இதன் விளைவாக ஒவ்வொரு மனிதனும் அனுபவிப்பவை ஆவிக்குரிய வெறுமை, பயமும் கவலையும், சாபமும் துன்பமும், பாவத்தின் அடிமைத்தனம், மன மற்றும் உணர்ச்சி காயங்கள், அடிமை பழக்கங்கள் மற்றும் விக்கிரகாராதனை. நித்திய நியாயத்தீர்ப்பு. எபிரெயர் 9:27. மனுஷர் ஒருமுறை மரிக்கவும் அதற்கு பின்பு நியாயத்தீர்ப்பு அடையவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் இந்த உலகில் எவ்வளவு பெற்றாலும் தேவனில்லாமல் இந்த அடிப்படை பிரச்சினை தீராது. 2. மனிதனின் தோல்வியடைந்த தீர்வுகள். மனிதர்கள் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிப்பது மதம், நற்செயல்கள், கல்வி, பணம், இன்பம், தத்துவம், மனித முயற்சி. இவை தற்காலிக நிம்மதியை தரலாம், ஆனால் பாவத்தை நீக்கவும், சாத்தானை வெல்லவும், தேவனுடன் உறவை மீட்டெடுக்கவும் முடியாது. 3. தேவனின் பதில். இயேசு கிறிஸ்து தமது மகத்தான அன்பினால் தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ரோமர் 5:8. நாம் இன்னும் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் தமது அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய உடன்படிக்கையின் நிறைவேற்றமும் மனிதனின் மூலப் பிரச்சினைகளுக்கான ஒரே பதிலும் ஆவார். உண்மையான தீர்க்கதரிசியாக கிறிஸ்து அவர் தேவனை வெளிப்படுத்தி பிதாவிடத்திற்கு செல்லும் ஒரே வழியை காட்டுகிறார். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உண்மையான ஆசாரியராக கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே பரிபூரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். 1 பேதுரு 2:24. அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார். உண்மையான ராஜாவாக கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை அழித்து நம்மை இருளிலிருந்து விடுவித்தார். 1 யோவான் 8. தேவகுமாரன் வெளிப்பட்டது பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே. 4. சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலின் வெற்றி. சிலுவையில் இயேசு எடுத்துக்கொண்டவை நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய அவமானம், நம்முடைய வேதனை, நம்முடைய தண்டனை. உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் வென்றவை பாவம், மரணம், சாத்தான், நரகம். உயிர்த்தெழுதல் இயேசு உயிருள்ள ஆண்டவரும் வெற்றிகரமான ராஜாவும் என்பதை நிரூபிக்கிறது. 5. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது இரட்சிப்பு கிரியைகளால் சம்பாதிக்கப்படுவது அல்ல, அது கிருபையால் விசுவாசத்தின் மூலம் பெறப்படுகிறது. யோவான் 1:12. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார். சாத்தான் உங்கள் வாழ்க்கையின் மீதான உரிமையை இழக்கிறான். நீங்கள் உண்மையான சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் பெறுகிறீர்கள். 6. கிறிஸ்துவில் இருப்பதின் ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் பெறுவது தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளம், குற்றத்தீர்ப்பிலிருந்து விடுதலை, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல், ஜெபத்தின் அதிகாரம், இருளின் மேல் வெற்றி, உலக சுவிசேஷ பணிக்கான நோக்கம், நித்திய நம்பிக்கை. ரோமர் 8:1. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. 7. தேவனின் விருப்பம். உலக சுவிசேஷம் நாம் இரட்சிக்கப்படுவது மட்டும் தேவனின் இறுதி நோக்கம் அல்ல.
எல்லா ஜாதிகளுக்கும் கிறிஸ்துவை அறிவிக்கும் சாட்சிகளாக மாறுவதே அவரது விருப்பம். மத்தேயு 24:14. இராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஆவிக்குரிய தூதர்களாகி எல்லா மக்களிடத்திலும் சீஷர்களை உருவாக்குகிறார்கள். 8. அழைப்பு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை விட பெரிய பிரச்சனை எதுவுமில்லை. அவர் உங்கள் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பதிலாக இருக்கிறார். அவர் வழிதவறியவர்களுக்கு வழி, ஏமாற்றப்பட்டவர்களுக்கு சத்தியம், ஆவிக்குரிய மரித்தவர்களுக்கு ஜீவன், உடைந்த இதயங்களுக்கு சுகப்படுத்துபவர், கட்டுப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிப்பவர், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை. மத்தேயு 11:28 இயேசு கூறுகிறார், சுமைப்பட்டு சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றே உங்கள் இதயத்தைத் திறந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் ஜெபம், கர்த்தராகிய இயேசுவே நீர் கிறிஸ்துவும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததற்காக நன்றி. என் இதயத்தைத் திறந்து உம்மை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி உமது மகிமைக்கும் உலக சுவிசேஷப் பணிக்கும் என் வாழ்க்கையை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். முடிவு: இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் அடிப்படை பிரச்சினைக்கு தேவன் அளித்த நித்திய பதிலாக இருக்கிறார். அவரில் மன்னிப்பு, விடுதலை, சுகம், அடையாளம், நோக்கம், நித்திய ஜீவன் ஆகியவை உள்ளன. நீங்கள் கிறிஸ்துவை ஆழமாக அறிந்து இம்மானுவேலை அனுபவித்து சீஷர்களை எழுப்பி பூமியின் கடைசி எல்லை வரை சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனால் பயன்படுத்தப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஒரேவராக இருக்கிறார். அவரே ஒரே தீர்வு. ஆமென்.